ஹாரம், கேயூரம், மகரகுண்டலம், முக்தாதாமம், காஞ்சி, நூபுரம் முதலான அபரிமித ஆபரணங்களை தரித்து கொண்டு ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துப ரத்ன கந்தர ஆம்லானலக்ஷ்மியா வனமாலயாச்சிதம் வனமாலாங்கிற சிறந்த மாலையை தரித்து கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்ப இவ்வளவு அழகான உருவத்தோட நமக்குள்ள இருக்காருங்கிறதை சிந்திக்கிறது சுலபந்தானே. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இது முதலானவற்றோடு அவரை சிந்திக்கணும்னு வேணா கஷ்டமா இருக்கலாம். அழகிய சின்ன திருமேனியோட தானே நமக்குள்ள இப்ப சேவை சாதிக்கிறார். இதை பத்தி பிருகதாரண்யக உபனிஷத்து சொல்றது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை பத்தி தியானிக்க வேண்டுமென்னால் நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து அமர வேண்டும். கீழே தர்பத்தை பரப்பி, அதற்கு மேல் மாந்தோல் பரப்பி, அதற்கு மேலே பட்டுச்சீலையை பரப்பி நல்ல ஆசனத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். பிராணாயாமம் பண்ணி மூச்சை அடக்க வேண்டும். இந்திரியங்கள் எங்கேயும் பட்டி மேடாமல், மனசெங்கேயும் திரியாமல் பெருமானிடத்திலே ஒரு நிலைப்படுத்த வேண்டும். இழைப்பினை இயக்கம் நீக்கி, இருந்து முன் நிமையை கூட்டி, அளப்பில் ஐம்புல நடக்கி, அன்பவர் கண்ணே வைத்து, துளக்கமில் சிந்த செய்து தோன்னலும் சுடர்விட்டாங்கே, விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையிற் காண்கிப்பாரே என்று திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தில் சாதிக்கிறார். அப்படி அமர்ந்தே பெருமானை தியானம் பண்ண வேண்டும். பண்ண மெதுவே நம் உள்ளத்துக்குள்ளே நின்று விடுகிறான் எம்பெருமான். அவன் எங்கெங்கோ இருக்கிறதுல விருப்பப்படுறதை விட நம் உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு விருப்பமாம். ஸ்ரீவைகுண்டத்துல வெறுப்பு, திருப்பார்கடல்ல வெறுப்பு, சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கிற பகவானுக்கு வெறுப்பு. 3 இடத்தையும் விட்டுட்டாராம். தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே, என்னென்னு உனக்கு இடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கினையே. பரமபதம் உனக்கு இடம், திருப்பார்கடல் உனக்கு இடம், சூரிய மண்டலம் உனக்கு இடம். அதத்தனை விட்டுட்டு நம்ம ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரே. அப்ப நாம் அவரை குறித்து எத்தனை தூரம் ஆசைப்படணும். நமக்குள்ள பெருமாள் இருக்காருன்னுட்டு பிரஹ்லாதன் நன்கு நம்பினான். இரண்யகசிபுவனுடைய தந்தை அவனை மலை முகட்டிலேருந்து பிடிச்சு உருட்டி விடுறார். அப்ப இந்த இடத்த கெட்டியா பிடிச்சுட்டானா பிரஹ்லாதன். பக்கத்துல இருக்கிறாளுக்கு சந்தேகம், இவன் உருளச்சே எதுக்கு நெஞ்ச பிடிச்சுக்கிறான்? இல்லை, இங்க உள்ளதான் பெருமாள் எழுந்துருளிருக்கார், அது அவருக்குன்னு இருக்கிற கோவில் ஆட்டம். நான் உருண்டா என் உடம்பு உருள்றது, உடம்பு உருண்டா உள்ள இருக்கிற கோயில் அசையும். அப்ப அதுக்குள்ள கோயில் கொண்டிருக்கிற பெருமாளுக்கு உடம்பு ஆடிப்படாதா? அவர் திருமேனில சாத்தின் இருக்கிற ஆபரணங்கள்லாம் அலண்டு போடாதா? அவர் நகராத இருக்கிறதுக்கு தான் பிடிச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பிக்கை பாருங்க அந்த சிறு குழந்தைக்கு. அப்ப நம்முடைய சரீரத்தையே பெருமான் நம்முடைய ஹிருதய கமலத்தையே இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். அந்த அந்தர்யாமியை தியானம் பண்ண வேண்டும். எங்கும் தேடிக்கொண்டு போக வேண்டியது கூட இல்லை. அழகிய திருவுருவத்தோட நமக்குள்ளேயே எப்போதும் இருக்கிறார். உட்காரச்சே நினைக்கலாம், படுக்கச்சே நினைக்கலாம். துஞ்சும் போது அழைமின் துயர்வரின் நினைமின் ஆழ்வார் சாதிக்கிறார். தூங்க போறச்சேவும் நினைச்சுட்டே தூங்க போங்கோ. எந்த ஆபத்து வந்தாலும் நினைத்து கொள்ளுங்கள். ஆபத்து வந்தால் ஓடோடி வருவான். பிரஹ்லாதன் விஷயத்தில் மெய்ப்படுத்தப்பட்டது. கஜேந்திரம் யானை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தான். ஆக நமக்குள்ள இருக்கிற பெருமான தியானம் பண்றது ஒண்ணு கஷ்டம் இல்லையே. திருமழிசை ஆழ்வாருடைய உள்ளத்தில் பகவான் எப்போதும் எழுந்தருளி இருந்து அப்படியே வெளியில வந்து சேவை சாய்ச்சானா. மாருதி ஆஞ்சநேயர் அவருடைய சித்திரம் எல்லாம் பார்த்திருக்கோ இல்லையோ, இப்படி ஹிருதயத்தை கிழிச்சுட்டு இருப்பார். அதுக்குள்ள சீதாராமர்களை நம்ம பார்த்திருக்கோமே, அது அந்தர்யாமி, உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமான். மெதுவே நம்ம பிரயத்தனப்பட்டோம்னா நமக்குள்ளேயும் இருந்துருவர். நன்னிறந்து யோகநீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் என்று திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். அதே போல திருமழிசை ஆழ்வாருடைய உள்ளத்திலிருந்து எல்லாரும் பார்க்கும்படிக்கு பெருமாள் வெளியே தோற்றினாராம். பல பேர் இவர் என்ன சாதாரணப்பட்டவர் என்று திருமழிசை ஆழ்வாரை எள்ளி நகையாடினார்கள். அப்ப ஆழ்வார் உள்ள இருக்கிற பெருமாளை பிரார்த்திக்கிறார். உட்கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிடே, நீ உள்ள எப்படி இருக்காய்ங்கிறது எல்லாருக்கும் காட்டுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாளே வெளியில வந்து சேவை சாய்ச்சாராம். அப்ப பரீட்சித்துக்கு சுகர் சொல்லி கொடுத்தது, ஒத்தொத்தருக்குள்ள ஹிருதயத்துக்குள்ளும் அழகிய திருக்கோலத்தோட பெருமான் இருக்கார். இதை நினைத்து அரைமணியோ 3/4 மணியோ 1 மணியோ தியானம் பண்ண தன்னடையே பக்தி வளரும். பெருமானுடைய ஓரோரு அங்கத்திலேயாக நினைவ வைக்க வேண்டும். ஏகைகசா அங்கானி தியானுபாவயேத் பாதாதி யாவத் தசிதம் கதாபிருதா ஜிதம் ஸ்தானம் அபோஹ்ய தாரயேத் பரம்பரம் சுத்தியதி தீர்யதா ததா. நம்முடைய மனசுல பக்தி பிறக்கிற வரைக்கும் ஓரோரு அவயவமா நினைக்கணும். அடுத்து பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரு முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள், மேனி,
என்று ஒன்னொன்னாக தியானம் பண்ணி கொண்டு வந்தால் மெதுவே பெருமான் நம் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறான் என்று இந்த ஸ்கந்தத்தில், இந்த அத்தியாயத்தில் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகாச்சாரியர் உபதேசிக்கிறார். புத்தாண்டு வரப்போகிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீனிவாச கல்யாண உபன்யாசம் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் இல்லையோ, அதற்காக இம்முறையும் திருவல்லிக்கேணியில் என்கேடி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டாக்டர் பெசன்ட் ரோட்டத்தாழ்வான பற்றிய அவருடைய 1000வது ஆண்டு விழாவுக்காக நாள்காட்டியும் ரிலீஸ் பண்றதா இருக்கும். எல்லா ஊர்லயும்